மேட்டூர் அரசு மருத்துவமனையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு கண் பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் பெரும்பாலானோருக்கு கண் பார்வை தெரியாததால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அவர்கள் சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் கண் பார்வை பறிபோனதாக தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் கேட்டுள்ளனர். ஆனால் இதற்கு அவர்கள் முறையாக பதிலளிக்காமல் மிகவும் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்புரை அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்பட்ட லென்ஸ் மிகவும் தரமற்றது என்பதால் கண் பார்வை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டாக்டரோட அலட்சியத்தால தான் சார் இத்தனை பேர் 18 பேருக்கு கண்ணு பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு இந்த இவ்வளவு வலி இவ்வளவு வேதனை இதெல்லாம் அனுபவிச்சதுக்கான எங்களுக்கு நஷ்டஈடு இழப்பீடு கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும். அம்மாவுக்கும் மாமாவுக்கும் மேட்டூர் ஜிஹெச்சில் கண் பார்வை ரெடி பண்ணாங்க. அங்கே டாக்டருங்க சரியாக கவனம் செலுத்தாதனால கண் பார்வை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. நாங்கள் ஈரோடு அகர்வால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே செக் பண்ணலான்ட்டு செக் பண்ணி பார்த்தா அங்கே முடியாதுன்ட்டாங்க. உயிரை காப்பாற்ற தான் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு கண் பார்வை இழந்துட்டாங்க இப்போ.